காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் கிளிநொச்சியில் கவன ஈர்ப்பு போராட்டம். பல்கலைக்கழக ஊழியர்களை பணிக்கு திரும்ப அழைப்பு. எமக்கு சர்வதேச விசாரணை ஒன்றே தேவை. மன்னாரில் வலிது காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் போராட்டம். கார்த்திகை மலர் பொறிக்கப்பட்ட பாதணிகளை மீளப்பெற அதிகாரத்தை பயன்படுத்துவார்களா? போலீஸ் மாதிபரிடம் வினவியுள்ள அருட்தந்தை மா சக்திவேல். யாழில் படையினருக்காக பொதுமக்களின் காணிகள் சுவீகரிப்பு. ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முக்கிய தீர்மானம். தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் பாராளுமன்றத்தில் கலந்துரையாடல். ஜெனீவாவின் பிரேரணையால் சிக்கலில் இலங்கை ராணுவம். அச்சம் வெளியிட்டுள்ள பாதுகாப்புத்துறை. வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியான புதிய தகவல். அரசாங்கம் இந்த தேர்தலையும் பிற்போடாது. வியாழேந்திரன் எடுத்துரைப்பு. ரணில் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற முடியாது. விஜித ஹேரத் சவால். ஜனாதிபதி தேர்தல் ஒத்திவைக்கும் யோசனை முற்றுமுழுதாக நிராகரிப்பு. கஜேந்திரன் தெரிவிப்பு. தொடர்பது விரிவான செய்திகள். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் இன்றைய தினம் கிளிநொச்சியில் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்தனர். கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு அருகிலுள்ள காணாமலாக்கப்பட்டோரின் சங்க அலுவலகத்திற்கு முன்பாக A9 வீதியில் குறித்த கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தமது காணாமலாக்கப்பட்ட பிள்ளைகளின் படங்களையும் பதாகைகளையும் தாங்கியவாறு சர்வதேச விசாரணை வேண்டும் என கோஷங்களை எழுப்பியவாறு கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினுடைய தலைவி யோராசா கனகரஞ்சினி. தொடர்ச்சியான இந்த போராட்டமானது கிளிநொச்சி மாவட்டத்திலே 2017 ஆண்டு மார்ச் மாதம் 20ஆம் தேதி தொடங்கிய இந்த தூய்மையான போராட்டம் இன்று 2647 நாட்களை அண்டி இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை சர்வதேசத்திடம் நீதி கோரி கேட்டு நிற்கின்றோம். சர்வதேசமும் பாராமுகமாக கால இழுத்தணிக்கை செய்து எங்களோடு இருந்து தங்களுடைய பிள்ளைகளை உறவுகளை தேடியவர்கள் 243 பேருக்கு மேல் இறந்து விட்டார்கள். அவர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டியவர்களாகவும் எங்களுடைய உறவுகளோடு நாங்கள் ஒரு நாளாவது வாழ வேண்டும் என்பதற்காகவும் இந்த தொடர்ச்சியான போராட்டத்தினை நாங்கள் மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டத்தினை பல வழிகளாலும் பல அமைப்புகளில் புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்ற உறவுகள் இதை நலிவடைய செய்து இந்த உயிருக்கும் மேலான இந்த தூய்மையான போராட்டத்தை இல்லாதொழிக்க முனைகின்றார்கள். எங்களுடைய உறவுகள் எங்களுடைய கைக்கு வந்து சேரும் வரை, எங்களுக்கான நீதி கிடைக்கும் வரை இந்த பாதிக்கப்பட்ட தாய்மார்களாகிய நாங்கள் தெருவிலே நின்று போராடித்தான் எங்களுக்கான நீதியை பெறுவோம் என்பதை இந்த ஊடக வாயிலாக அனைவருக்கும் அறியத்தர விரும்புகின்றோம். இந்த போராட்டமானது எங்களுக்கு உயிருக்கு மேலான போராட்டம் என்பதை உலகறிய வேண்டும். உலகத்துக்கு அறிய செய்து கொண்டிருக்கின்றோம். 36வது கூட்டத்தொடரில் இருந்து இன்று வரைக்கும் எங்களுடைய உண்மையான உயிருக்கு மேலான பதிவுகளை அங்கே நாங்கள் மேற்கொண்டு கொண்டிருக்கின்றோம். சர்வதேசம் இனியும் காலதாமதம் செய்யாமல், இலங்கை அரசாங்கத்துக்கு கால அவகாசம் கொடுக்காமல் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே இந்த கொலைகார குடும்பத்தை நிறுத்தி எங்களுக்கான நீதியை பெற்றுத்தர முன்வர வேண்டும் என்று இந்த ஊடக வாயிலாக கேட்டிருக்கின்றோம். இதையடுத்து ஒவ்வொரு மாதமும் 30ஆம் தேதி கிளிநொச்சி மாவட்டத்திலே எங்களுடைய அலுவலகத்துக்கு முன்னாலே இந்த உண்மைக்கும் நீதிக்குமான போராட்டத்தை பாதிக்கப்பட்ட தாய்மார்களாக நாங்கள் ஒன்று கூடி எங்களுக்கான நீதியை பெறும் வரை போராடுவோம் என்பதனையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாட்டை காக்கும் நாளைய தலைவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள அனைத்து தரப்பினரையும் உடனடியாக பணிக்கு திரும்புமாறு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பணிப்புரை விடுத்துள்ளார். சம்பள முரண்பாடுகளை தீர்த்தல் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இம்மாதம் 2ஆம் தேதி முதல் தொடர்ச்சியான வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள பல்கலைக்கழக நிர்வாக உத்தியோகத்தர்கள் மற்றும் போதனை சாரா பணியாளர்களை உடனடியாக பணிக்கு திரும்ப பணித்து அந்தந்த தொழிற்சங்கங்களின் தலைவர்களுக்கு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தலைவர் சிரேஷ்ட பேராசிரியர் சம்பத் அமரதுங்க அனுப்பி வைத்துள்ள கடிதத்திலேயே இந்த பணிப்புரையை விடுத்துள்ளார். அந்த கடிதத்தில் மேலும்
பல்கலைக்கழக நிர்வாக உத்தியோகத்தர்கள் மற்றும் போதனை சாரா ஊழியர்களின் தொழிற்சங்கங்கள் பல இணைந்து தங்களது சம்பள முரண்பாடு உட்பட பல கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த 27 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கல்வி அமைச்சின் அறிவுறுத்தல்களுக்கு அமைய இது தொடர்பாக பல அமைச்சரவை பத்திரங்கள் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் தயாரிக்கப்பட்டு கல்வி அமைச்சினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. இவ்விடயம் தொடர்பில் தொடர்ச்சியாக ஆராய்ந்து அமைச்சரவை நீண்ட கலந்துரையாடல்களின் பின்னர் அரசாங்க ஊழியர்களின் சம்பள முரண்பாடுகள் தொடர்பில் ஆராய்வதற்காக நிபுணர்கள் குழு ஒன்றை அமைப்பதற்கு பரிந்துரைத்துள்ளது. இதன் மூலம் உங்களுக்கு பொருத்தமான தீர்வு கிட்டும் என நம்பப்படுகின்றது. தொழிற்சங்க போராட்டத்தினால் பல்கலைக்கழக மாணவர்கள் தமது கல்வியை தொடர்வதில் பல இடர்பாடுகளை எதிர்கொள்கின்றனர். நாட்டை காக்கும் நாளைய தலைவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நாட்டின் நட்பிரஜைகளாக உங்கள் பொறுப்புணர்ந்து செயற்பட்டு பல்கலைக்கழகங்கள் இடையூறின்றி இயங்குவதற்காக உடனடியாக பணிக்கு திரும்புமாறு உங்களை கேட்டுக் கொள்கின்றேன் என்றுள்ளது. யாழ் மாவட்டத்தில் படையினரின் தேவைக்காக பொதுமக்களின் காணிகளை சுவீகரிக்கும் நோக்கில் காணிகளை அளவீடு செய்வதை நில அளவு திணைக்களம் நிறுத்த வேண்டும் என யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இத்தீர்மானத்தை ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு சென்று அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுப்பதெனவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத் தலைவர்களான அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மற்றும் ஆளுநர் PSM சார்ல்ஸ் ஆகியோரின் தலைமையில் இன்று இடம்பெற்றது. இதன்போது கருத்து தெரிவித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் யாழ் மாவட்டத்தில் படையினருக்காக பொதுமக்களின் காணிகளை சுவீகரிக்க தொடர்ந்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதற்கமைய இன்றும் கூட சுழிபுரத்தில் மக்களின் காணிகளை படையினருக்கு சுவீகரிக்கும் நோக்கில் நில அளவீடு செய்ய இருந்தனர். எனினும் காணி உரிமையாளர்கள் பொதுமக்கள் திரண்டு எதிர்ப்பை வெளிப்படுத்தியதால் காணி அளவீடு செய்ய அங்கு வந்திருந்த நில அளவை திணைக்களத்தினர் திரும்பிச் சென்றிருக்கின்றார்கள். இவ்வாறு பல இடங்களிலும் காணி அளவீடு செய்ய வருகின்ற நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது. ஆனாலும் பொதுமக்களின் காணிகளை படையினருக்கு வழங்க முடியாது. அதோடு படையினருக்கு சுவீகரிக்கும் நோக்கில் அளவீடு செய்வதையும் நிறுத்த வேண்டும் என்பதுடன் தீர்மானம் ஒன்றை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். இதன்போது படையினரின் தேவைக்காக பொதுமக்களின் காணிகளை அளவீடு செய்வதை தற்காலிகமாக நிறுத்துமாறு நில அளவை திணைக்களத்தினருக்கு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா பணிப்புரை விடுத்திருக்கிறார். இதனை அடுத்து யாழ் மாவட்டத்தில் படைகளின் தேவைக்காக பொதுமக்களின் காணிகளை அளவீடு செய்வதை நில அளவை திணைக்களம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் அத்தீர்மானத்தை ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு சென்று அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பதெனவும் ஒருங்கிணைப்பு குழுவில் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இத்தீர்மானத்தை பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் முன்மொழிய பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் வழிமொழிந்தார். இக்கூட்டத்தில் இராணுவம், போலீசார், அரசு திணைக்கள அதிகாரிகள், அரசியல்வாதிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பொதுமக்களால ஒரு டிஎஸ் பிரிவும் வந்து நேரிலேயும் போய் எல்லாம் தெரிவு செய்யப்பட்டு பிறகு என்னுடைய தலைமையில் அங்கே அந்தந்த இடங்களில் நடந்து அதுகளை எதிரே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுக்கப்புறம் கொழும்பு கல்வி கொழும்புல நிராகரிக்கப்பட்ட இதுதான் பொதுமக்களிடம் திருப்பி எடுக்கப்பட்டது. பொதுமக்கள் கொடுத்து தெரிவு செய்து අපි මෙතන තීරණ ගත්තා මේ වගේ හෝල් කරන්න අපි සාකච්ඡා කරලා පස්සේ අපි නායක අපි නොදන් කොමාන්ඩර්ට කරුණා කළා කියන්නේ. சரி, அடுத்தது அது ஏற்கனவே கச்சேரி மாநசபை எல்லாம் சேர்ந்து யுஎஸ் எம்பசியின் நிதியோட வந்து அதை ஏதோ ஒரு டெவலப் பண்ணுறதாகவும் வந்து கொஞ்சம் காலத்துக்கு முந்தி சொல்லப்பட்டிருக்கு. அந்த இறங்குதுறையின் வாசலில் இந்த கேம்பில் போடப்பட்டிருக்கு. அப்போ அது அகற்றப்படவும் ஒன்று. ரெண்டாவது இந்த திருவடிநிலைக்கு அதாவது சுழிபுரம் கிழக்கு A 174 டிவிஷன் முடிவில் 174 டிவிஷன் 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 174 டி
முடிவில் வந்து ஒரு புத்த விகாரை ஒன்று இருக்குது, சட்டவிரோதமாக கட்டப்பட்ட ஒரு ஆக்கிரமித்து கட்டப்பட்ட புத்த விகாரை இருக்குது. அந்த விகாரைக்கு நேரே மீன்பிடி தொழில் செய்ய முடியாதுன்னு சொல்லி வந்து கடற்படை அச்சுறுத்தி அதை தடுத்துருக்கு. கடற்படைக்கு வந்து என்ன அதிகாரம் இருக்குது? மீன் பிடிக்கலாமா பிடிக்கலான்றதை வந்து அதில் தீர்மானிக்கிறது கடற்படைக்கு என்ன அதிகாரம் இருக்குது? அவன் சொல்லிடுவான். அவன் என்ன சொல்லி சொன்னால், தென்னிலங்கையிலிருந்து வர சிங்கள மக்களுக்கு நீங்கள் தூக்க போடுற அந்த விலைகளை அதுக்கு மேலே கட்டுற கம்புகள் அதுகளை பார்க்க வைத்த பிறட்டு தான், நீங்கள் அதை செய்யலாதான். மீன்பிடின்றது கொலையாம், அதால் வந்து அது புத்தத்துக்கு விரோதம் பண்ணி சொல்லிடுவாங்க. இது ஒரு புதிய போதனையாக இருக்குது. வந்து என்னடா தென்பகுதியில் ஒரு இடம் மீன்பிடி இல்லை தானே, இங்கே தான் மீன்பிடி நடக்கும், கொலை நடக்குது. வந்து அப்போ இந்த விஷயங்கள் வந்து நிறுத்தப்படணும். இது தேவையற்ற விதமாக வந்து கடற்படை அதில் தலையிடுது. வந்து அந்த விஷயத்தில் தலையிட்டு வந்து அந்த தடுக்கப்பட்ட அந்த தடுக்கிற நடவடிக்கையில் ஈடுபட்ட கடற்படைக்கு எதிராக வந்து நடவடிக்கை எடுக்கப்படணும். நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லி உங்களோட ஒரு நேரம் ஒன்று ஒதுக்கி தந்தால் நீங்கள் வந்து அதை பற்றி கதைக்கலாம். அதில் 1 கோடி பிரச்சனை இருக்குது. 1 கோடி பிரச்சனையும் ஒவ்வொரு நாளும் காய்ச்சி கொண்டு வைக்கலாம். அவருக்கு வந்து உங்களை வந்து இருந்த இடத்துல நீங்க தெரியாட்டி வந்து அவர்களுக்கு அதிகாரத்தை விட்டு விட்டுட்டு போகணும். நீங்க எல்லாம் விட்டுட்டு போங்க, நாங்கள் அதெல்லாம் பார்க்குறோம். பிரச்சனைகளை வந்து நீங்களே உருவாக்கி போட்டு ஒரு காலம் ஜனாதிபதி போய் நான் காய்ச்சி கொண்டு தேவையில்லை. இது தேவையில்லாம கடற்படை ஆலோசனை ஒன்று சொன்ன நீங்கள் இப்ப காசு எப்படியாவது அவரோட காய்ச்சி இல்ல விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த பல்லட படிச்ச அரசாங்கத்தோட மாய காற்று ஒருத்தர் தான் எழுதியிருக்கிறார். சக எம்பிமார் எல்லாம் ஜனாதிபதியோட விசேட நிதியை பெற்றிருக்கணும். ஒரு ஆலோசனை என்னென்றால், நீங்கள் இந்த பிரச்சனையும் 2 பிரச்சனையும் கதைக்கலாம் ஒரு ஆலோசனை, அவ்வளவுதான். நீங்கள் நான் சொல்ற கருத்தை நாங்களே பார்த்து கொள்றோம். அமைச்சருடைய அணிக்கிறீர்கள், அதாவது உங்களுக்கு ஒரு அமைச்சர் தந்திருக்கு, அபிவிருத்தி தலைவர் தந்திருக்கு. மற்றாக்களும் கொடுத்துருக்கீங்க. அப்ப சிலாக்களுக்கு மட்டும் தான் தெரிவிச்சிருக்காரு. சரி, நீங்கள் அந்த 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 விகாரைக்கு நேரே அந்த மீன் பிடிக்கிறதுக்கு தடை, அதை தயவு செய்து திருவடி நிலையில இருந்து அந்த பாயிண்டை வந்து உடனடியாக எடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். இலங்கையில் இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தரப்பு சார்பில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் களமிறக்கப்படுவது தொடர்பில் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் புதிய பாராளுமன்றத்தில் கலந்துரையாடப்படவுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் புதிய பாராளுமன்றத்தில் சபாநாயகர் கலையழகன் கார்த்திகேசு தலைமையில் எதிர்வரும் 1ஆம் தேதி பொது வேட்பாளர் தொடர்பில் கலந்துரையாடல் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் பொது வேட்பாளர் பற்றிய கலந்துரையாடலை பொதுமக்கள் நேரடியாக பார்வையிடலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் எதிர்வரும் 1ஆம் தேதி சனிக்கிழமை நியூயார்க் நேரம் மாலை 4 மணி முதல் 6 மணி வரை ஜூம் இணைப்பினூடாக பார்வையிட முடியும் என தெரிவிக்கப்படுகின்றது. ஜெனீவாவில் கொண்டுவரப்பட்ட 46 ஒன்று பிரேரணை அடிப்படையாக கொண்டு விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதால் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் உலகளாவிய அதிகார வரம்பின் கீழ் இலங்கை இராணுவ வீரர்களுக்கு எதிராக எந்த நாடும் வழக்கு தொடரக்கூடிய வாய்ப்பு உள்ளது எனவும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான துறைசார் கண்காணிப்பு குழுவின் தலைவர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். இந்த நிலைமை தொடர்ந்தால் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஊடாக நாட்டுக்கு பெரும் நெருக்கடிகள் ஏற்படும் எனவும் கூறியுள்ளார். மேலும் குறிப்பிடுகையில், வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சு, பாதுகாப்பு அமைச்சு என்பவற்றின் உயர் அதிகாரிகள், சட்டம் அதிபர் உள்ளிட்டோருக்கு எதிர்வரும் ஜூன் 5ஆம் தேதி தேசிய பாதுகாப்பு தொடர்பான துறைசார் கண்காணிப்பு குழுவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் ஜெனீவாவில் 46 பிரேரணைக்கமைய ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்ற வெளிக்கள பொறிமுறை மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் தொடர்பில் கலந்துரையாடப்படவுள்ளது. யுத்தத்தில் ஈடுபட்ட ராணுவ வீரர்கள் மற்றும் ராணுவ அதிகாரிகளுக்கு எதிராக சாட்சிகளை சேகரிப்பதற்கான நடவடிக்கைகளை குறித்த வெளிக்கள பொறிமுறையூடாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. 46 பிரேரணையை இலங்கை அரசாங்கம் நிராகரித்துள்ள போதிலும் அதனை அடிப்படையாக கொண்டு விசாரணைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நடவடிக்கைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டால் சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற உலகளாவிய அதிகார வரம்பின் கீழ் எமது ராணுவ வீரர்களுக்கு எதிராக எந்த நாடும்
வழக்கு தொடரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன. இதற்கான வாய்ப்புகள் தொடர்பில் மனித உரிமைகள் ஆணையாளர் உலக நாடுகளிடம் கலந்தாலோசித்துள்ளார். அவ்வாறு இடம்பெற்றால் அவர்களை வெளிநாடுகளில் கைது செய்யக்கூடிய அச்சுறுத்தலும் காணப்படுகின்றது. அது இலங்கையின் தேசிய பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தலாக அமையும் என்றார். இலங்கைக்கு வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் பரிந்துரைகள் நிதியமைச்சர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அதன்படி வாகன இறக்குமதி தடைக்கை 4 கட்டங்களாக தளர்த்து பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இந்த குழு இது தொடர்பான காலக்கெடுவையும் முன்வைத்துள்ளது. குழுவின் பரிந்துரைகளை பரிசீலித்ததன் பின்னர் ஜனாதிபதி இது தொடர்பான இறுதி தீர்மானத்தை எடுப்பார் என தெரிவிக்கப்படுகின்றது. வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கினால் வருடாந்தம் சுமார் 340 மில்லியன் ரூபாய் சுங்க வருமானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என குறித்த குழு சுட்டிக்காட்டியுள்ளது. அதன் கீழ் வர்த்தக வாகனங்கள், பொது போக்குவரத்து சேவை வாகனங்கள், பின்னர் மோட்டார் சைக்கிள்கள், முச்சக்கர வண்டிகள் போன்றவற்றை இறக்குமதி செய்வதற்கும் இறுதியாக கார்கள் மற்றும் சொகுசு வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கும் பரிந்துரைகள் வழங்கப்பட்டுள்ளன. அரசாங்கம் எந்த தேர்தலையும் பிற்போடாது எனவும் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று அதன் பின்னர் ஏனைய தேர்தல்கள் நடைபெறும் என ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், அரசியலமைப்பின் பிரகாரம் சட்டத்திட்டத்தின்படி ஜனாதிபதி தேர்தல் நடைபெற வேண்டும். ஜனாதிபதி தேர்தலுக்காக வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஒதுக்கப்பட்ட நிதியின் பிரகாரம் அதற்குரிய வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றது. தனிப்பட்ட ரீதியில் கருத்துக்களை தெரிவிக்க முடியும். ஜனநாயக நாட்டில் அதற்கான சுதந்திரம் இருக்கின்றது. சட்டத்தின் அடிப்படையில் அக்டோபர் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற வேண்டும் என்றார். இலங்கையில் போதிய மருத்துவர்கள் இன்மை பிரச்சினை தொடர்ந்தால் மருத்துவமனைகள் மூட வேண்டிய நிலை ஏற்படலாம் என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. மருத்துவமனைகளுக்கு நியமிக்கப்படும் மருத்துவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்காததால் நாட்டின் மருத்துவத்துறையில் பெரும் நெருக்கடி உருவாக்கியுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் மருத்துவ அமைப்பிற்கு தேவையான அளவிற்கு மருத்துவர்களை நியமிப்பதற்கு உரிய தரப்பினர் அனுமதி வழங்காவிட்டால் வைத்தியர்கள் இன்றி பாதிக்கப்பட்டுள்ள மருத்துவமனைகளை மூடுவது குறித்து தீர்மானிக்க வேண்டிய நிலை ஏற்படும் என அந்த சங்கம் எச்சரித்துள்ளது. இலங்கை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய குழு கூட்டத்தில் இதுகுறித்து தீர்மானிக்கப்பட உள்ளதாக ஊடக பேச்சாளர் வைத்தியர் சமில் விஜய் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் சனத்தொகை அதிகரிப்பிற்கேற்ப நியமிக்கப்படும் மருத்துவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் அதிக மருத்துவர்களை உருவாக்க வேண்டும், பயிற்றுவிக்க வேண்டும், வசதிகளை அதிகரிக்க வேண்டும் என அதிபர் தெரிவித்திருக்கின்ற போதிலும் புதிய மருத்துவர்களை உருவாக்கினாலும் அவர்களுக்கு நாட்டில் வேலை வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். 1390 மருத்துவர்கள் தங்கள் நியமனங்களை பெற்றுக் கொள்வதற்காக 8 மாதங்கள் காத்திருக்க வேண்டியுள்ளது. அதுடன் நோயாளருக்கு உரிய சேவையை வழங்க முடியாமல் தடுமாறும் மருத்துவமனைகளுக்கு உதவக்கூடிய மருத்துவர்களின் பரிதாபமான துரதிருஷ்டவசமான நிலை இது என தெரிவித்தார். நியமனங்களை வழங்குவதில் ஏற்படும் தாமதங்களை அறிந்தும் தொடர்புபட்ட தரப்பினர் உரிய நடவடிக்கைகளை எடுக்கின்றார்கள் இல்லை என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. காசா சிறுவர்களுக்கு நீதி வழங்கும் அரசாங்கத்துக்கு இறுதிப் போரில் தமிழ் குழந்தைகள் கொலை செய்யப்படும் போது இரக்கம் வரவில்லையா என வவுனியா மாவட்ட வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இன்றைய தினம் வவுனியா பழைய பேருந்து நிலையத்திற்கு முன்பாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினரால் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. குறித்த ஆர்ப்பாட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர்கள் இவ்வாறு தெரிவித்திருந்தனர். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர்கள், சர்வதேச நீதியினை கோரி நம் தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம். எமது போராட்டங்களை தடுக்கும் விதத்தில் பல்வேறு அடக்குமுறைகள் இந்த அரசால் பிரயோகிக்கப்பட்டு வருகின்றது. இருப்பினும் நாம் நீதிக்கான எமது போராட்டங்களில் தொடர்ச்சியாக பயணிப்போம். இதேவேளை காசாவில் பாதிக்கப்பட்டுள்ள சிறுவர்களுக்காக உருவாக்கப்பட்ட காசா நிதியத்திற்கு அதிபரால் அதிக நிதி ஒதுக்கப்படுகின்றது. இந்த நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்துள்ள நிலையில் இன்னொரு நாட்டிற்கு நன்கொடை வழங்கப்படுகின்றது. இது தமக்கான ஆதரவினை பெருக்குவதற்கான ஒரு அரசியல் நகர்வாகவே பார்க்க முடியும். ஏனெனில் எமது தமிழ் சிறுவர்கள் பலரை இறுதிப் போரின் போது கையில் ஒப்படைத்திருந்தோம். இதேபோல இறுதிப் போரில் எத்தனை அப்பாவி தமிழ் குழந்தைகளை கொலை செய்தனர். அப்போதெல்லாம் இவர்களுக்கு இரக்கம் பெறவில்லையா? போரில் பாதிக்கப்பட்டு பெற்றோரை இழந்து அவயங்களை இழந்த பிள்ளைகளை இவர்களின் கண்களுக்கு தெரியவில்லையா? நாங்கள் நடாத்திய போர் என்றபடியால் அது அவர்கள் கண்ணுக்கு தெரியவில்லை. எனவே எமது பிரச்சினைகள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட வேண்டும். அதற்கு அனைத்து நாடுகளும் பரிந்துரை செய்ய வேண்டும் என தெரிவித்தார்.
ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற முடியாதென பாராளுமன்ற உறுப்பினரும் தேசிய மக்கள் சக்தி நிறைவேற்றுக்குழு உறுப்பினருமான விஜயஹேரத் தெரிவித்துள்ளார். குறித்த தகவலை பத்திரமுல்லை பலவத்தையில் அமைந்துள்ள மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டாரவினால் முன்வைக்கப்பட்ட பிரேரணை யாருடையது என விசாரிக்க வேண்டிய அவசியமில்லை. அதோடு ரணில் விக்ரமசிங்கே அதிபர் தேர்தலில் வெற்றி பெற முடியாது. மேலும் ஜனாதிபதி மற்றும் பாராளுமன்றத்தின் பதவிக்காலத்தை 2 வருடங்களுக்கு நீடிக்க சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தும் யோசனை பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டாலும் தற்போது அதனை உறுதிப்படுத்த எவரும் இல்லை என அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் 2 ஆண்டுகள் பிற்போடப்பட வேண்டும் என பாலிதரங்கி பண்டார விடுத்த கோரிக்கையை முற்றாக நிராகரிப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பாலித ரங்கபண்டார அவர்கள் ஒரு கருத்தை ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கிறார். நாட்டினுடைய இந்த நெருக்கடியான ஒரு பொருளாதார சூழல் காரணமாக உடனடியாக தேர்தலுக்கு செல்லாமல் 2 ஆண்டுகள் தேர்தல்களை பிற்போடுவது பொருத்தமானதாக இருக்கும் என்ற ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார். அந்த கருத்தை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியராகிய நாங்கள் அடியோடு நிராகரிக்கின்றோம். எங்களை பொறுத்தவரையிலே தேர்தல்கள் உடனடியாக நடத்தப்பட வேண்டும். நாங்கள் இன்று மட்டுமல்ல, கடந்த 2022ஆம் ஆண்டிலே நாட்டு மக்கள், பெரும்பான்மை சிங்கள மக்கள் தாங்கள் ராஜபக்சர்களுக்கு வழங்கிய ஆணையை வாபஸ் பெற்று வீதிகளிலே இறங்கி போராடி அவர்களை பதவியிலிருந்து அகற்றிய நாளிலிருந்து எங்களுடைய நிலைப்பாடு என்பது உடனடியாக தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும். ஏனென்றால் அந்த மஹிந்த கோட்டாபய ராஜபக்சவுக்கு தான் அந்த ஆணை கிடைத்திருந்தது. அவர் அந்த பதவியிலிருந்து விரட்டப்பட்டதோடு அந்த மக்களால் வழங்கப்பட்ட ஆணை வாபஸ் பெறப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு உடனடியாக நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதும், ஜனாதிபதி தேர்தல் ஒன்றுக்கு செல்ல வேண்டும் என்பதும், ஏனைய தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்பதும் எங்களுடைய நிலைப்பாடு. எங்களுடைய கட்சித் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் நாடாளுமன்றத்தில் அந்த நிலைப்பாடுகளை மிக தெளிவாக வலியுறுத்தியே வந்திருக்கின்றார். அவ்வாறான ஒரு சூழலிலே தாங்கள் நாட்டினுடைய ஜனநாயகத்தை பாதுகாக்கப் போகிறோம் என்ற போர்வையிலே ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு இப்பொழுது தங்களுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கும் சிங்கள மக்களால், தமிழ் மக்களால், முஸ்லீம் மக்களால் ஒட்டுமொத்தமாக குப்பை கூடைக்குள் தூக்கி வீசப்பட்ட ஐக்கிய தேசிய கட்சி தன்னுடைய செல்வாக்கை வளர்த்துக் கொள்வதற்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்கின்றது. எல்லோருக்கும் தெரியும், கடந்த 20ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலே ஐக்கிய தேசிய கட்சி ஒரு ஆசனத்தை கூட பெறவில்லை. அவர்கள் முற்று முழுதாக ஆசனங்களை இழந்திருந்தார்கள். அந்த கட்சிக்கு கிடைத்த ஒரு ஆசனத்தை, ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்தை வைத்து கொண்டுதான் 2 ஆண்டு கழித்து ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்திருந்தார். இவ்வாறு நுழைந்து அவர் ஜனாதிபதியாக வந்தது என்பது கூட அவர் இந்திய மேற்கினுடைய முகவராக செயல்படுவதற்கு தயாராக இருந்த சூழலிலே தான் இவருக்கு இந்த பிரதமர் பதவியோ அல்லது ஜனாதிபதி பதவியோ பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு புறச்சூழல் உருவாக்கி கொடுக்கப்பட்டிருந்தது. அவ்வாறு அந்த பதவியை பெற்றுக்கொண்ட பிற்பாடு செல்வாக்கிழந்து நாட்டு மக்களால், குறிப்பாக தன்னுடைய சொந்த சிங்கள மக்களாலேயே தூக்கி குப்பை கூடைக்குள் வீசப்பட்டிருக்கிற நிலைமையிலே சரிந்து போயிருக்கிற தங்களுடைய கட்சியினுடைய செல்வாக்கை கட்டி வளர்ப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இந்த காலப்பகுதியை அவர்கள் பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள். ஒரு புறத்திலே கட்சியை மீள கட்டி எழுப்புவது, இரண்டாவது இவர் ஜனாதிபதியாக வந்த பிறகு பல்வேறுபட்ட அமைச்சுக்கள், வெளிநாட்டு அமைச்சுக்கள் அல்லது வெளிநாட்டு தூதரகங்கள் மட்டத்திலே பல்வேறுபட்ட திணைக்களங்கள் மட்டத்திலே ஐக்கிய தேசிய கட்சி சார்ந்தவர்களுக்கு பல பதவிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறான பதவிகளில் சுகபோகங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் இப்போது ஒரு தேர்தல் ஒன்று நடைபெறுமாக இருந்தால் நிச்சயமாக ரணில் விக்ரமசிங்க வெல்ல முடியாத ஒரு நிலைமை ஒன்று ஏற்படும். அத்தோடு அவர்கள் அனைவருமே அந்த பதவிகளையும் சுகங்களையும் இழக்க வேண்டி இருக்கும். ஆகவே தங்களுடைய அந்த பதவி சுகங்களை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் அதே நேரத்திலே செல்வாக்கிழந்து போயிருக்கிற ஐக்கிய தேசிய கட்சியை தூக்கி நிறுத்துவதற்குரிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த பதவி காலத்தை பயன்படுத்திக் கொள்வதற்காகவும் மட்டுமே அவர்கள் இந்த 2 ஆண்டு கால அவகாசத்தை கேட்கின்றார்கள். இது ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஐக்கிய தேசிய கட்சியோடு சேர்ந்து ரணில் விக்ரமசிங்கோடு தொங்கிக் கொண்டு இந்த பதவி சுகங்களை அனுபவிப்பவர்களுக்கு இந்த பதவிகள் சுகங்கள் ஒருபுறம் நன்மையாக கிடைக்கின்ற பொழுது, மறுபுறத்திலே சர்வதேச தரப்பு இதிலே வாய்மூடி மௌனமாக
ரணில் விக்ரமசிங்கவினுடைய செயல்பாடுகள் அனைத்தையும் ஒரு ஜனநாயக ரீதியான செயல்பாடுகளாக சித்தரித்து அவருக்கான முழு உதவிகளையும் செய்து கொண்டிருப்பதற்குரிய பிரதானமான காரணம் இந்திய, அமெரிக்க, ஐரோப்பிய தரப்புகளுக்கு இலங்கையிலே தங்களுடைய ஆதிக்கத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கும் சீனாவினுடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கும் இவர் முழு அளவிலே உதவி செய்கின்றார். நாட்டினுடைய சொத்துக்களை இந்திய, அமெரிக்க, ஐரோப்பிய தரப்புகளுக்கு விற்பனை செய்து அல்லது குத்தகைக்கு வழங்கி அவர்கள் இந்த தீவுக்குள்ளே முழு ஆதிக்கம் செலுத்துவதற்கான அந்த வாய்ப்புகளை அவர் ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரே காரணத்திற்காக அவர் தொடர்ந்து இந்த பதவிகளில் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு தேவை அவர்களுக்கு இருக்கின்றது. ஆகவே அந்த தரப்பும் தங்களால் வெளியிலிருந்து கொடுக்கக்கூடிய சகல உதவிகளையும் கொடுத்து அவரை அந்த பதவியில் இருந்து தக்க வைக்கின்ற செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதை எங்களுடைய மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது நாட்டு மக்களுடைய நன்மை கருதி எடுக்கப்படுகின்ற முடிவு அல்ல. இந்த முடிவை பேரினவாதிகள் எடுக்கின்ற பொழுது இப்பொழுது விக்னேஸ்வரனும் அந்த முடிவு வரவேற்கத்தக்க விடயம் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு தமிழ் மக்களுடைய நலன் தொடர்பாக எந்த விதமான அக்கறையும் கிடையாது. அவர் ஏற்கனவே தமிழ் மக்களுடைய நலன்களை அடகு வைத்துத்தான் இந்த அரசியலை செய்து கொண்டிருப்பவர். தமிழ் தேசியம் பேசி தமிழ் மக்கள் பேரவைக்குள் எங்களையும் ஏமாற்றி தமிழ் மக்கள் பேரவைக்குள் தலைவராக வந்தவர். தமிழ் மக்கள் பேரவைக்குள் வந்த பிற்பாடு தமிழ் மக்கள் பேரவையால் தயாரிக்கப்பட்ட தீர்வு திட்ட வரைவிலே அந்த தேச முறைமை போன்ற வார்த்தைகள் உள்ளடக்கப்பட்டிருந்த பொழுது அது நீக்கப்பட வேண்டும் என்று கங்கணம் கட்டி நின்றவர். ஆனாலும் எங்களுடைய கட்சித் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அதிலே உறுதியாக நின்று அது நீக்கப்பட்டால் வெளியேறுவோம் என்று சொல்லி நெருக்கடி கொடுத்த காரணத்தினாலே வாளை சுருட்டி கொண்டிருந்தவர். இருந்தாலும் அந்த தீர்வு திட்டம் தயாரிக்கப்பட்டு அதனுடைய இறுதி வடிவம் 2016 ஆண்டு ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி பேரவையினால் அங்கீகரிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே அவர் தனக்கு அதிலே உடன்பாடில்லை, ஏனையவர்கள் விரும்பினால் நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று சொல்லி அதிலிருந்து நழுவியவர். பெரும்பான்மை முடிவோடு அங்கீகரிக்கப்பட்ட பேரவையினுடைய தீர்வு திட்டத்தை கொண்டு சென்று அரசாங்கத்திடம் கொடுக்க வேண்டும். அரசாங்கத்தினுடைய ரணில் மைத்திரி அரசாங்கத்தினால் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு, புதிய அரசியலமைப்பு உருவாக்குகின்ற சபையிடம் கையளிக்க வேண்டும் என்று கேட்கப்பட்ட பொழுது அதிலும் சாட்டுப்போக்குகளை சொல்லி அதிலிருந்து நழுவிக்கொண்டவர். அதற்கு பிற்பாடு சமகாலத்தில் இந்த பேரவையினுடைய தீர்வு திட்டத்துக்கு முரணாக மாகாண சபையிலே ஒரு தீர்வு திட்டத்தை தயாரித்து கொண்டு போய் அரசாங்கத்திடம் கொடுத்து இந்த பேரவையினுடைய தீர்வு திட்டத்தை ஒரு வெற்றி பெரிதாக்குகின்ற செயல்பாடுகளிலும் ஈடுபட்டிருந்த ஒருவர். அதற்கு பிற்பாடு 2018ஆம் ஆண்டு உள்ளூராட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்ட பொழுது பேரவையில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒன்றிணைந்து உரணியாக போட்டியிட வேண்டும் என்ற ஒரு கருத்தை பேரவையினர் எடுத்திருந்தார்கள். அதற்கு பிற்பாடு அந்த நிலைப்பாட்டை வரவேற்ற எங்களுடைய கட்சித் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் பேரவைக்குள் இருந்த அரசியல் கட்சிகளும் பேரவையினரும் சேர்ந்து ஒரு பொது சின்னம் ஒன்றை எடுத்து பேரவையினுடைய தீர்வு திட்டத்தை உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே தேர்தல் விஞ்ஞாபனமாக முன்வைத்து ரணில் மைத்திரி அரசால் தயாரிக்கப்பட்ட 16ஆம் ஆண்டிலிருந்து ரணில் மைத்திரி தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த சதி கும்பலால் தயாரிக்கப்பட்ட நாட்டுக்கான புதிய அரசியல் ஜாப்பு வரைவு ஏக்கிய ராஜ்ய அடிப்படையிலானது, அதை நிராகரித்து பேரவையினால் தயாரிக்கப்பட்ட தீர்வு திட்டத்திற்கான ஒரு மக்கள் ஆணையை கோருகின்ற வகையிலே ஒரு அணியை நிறுத்தி போட்டியிட வேண்டும் என்று ஒரு கோரிக்கை எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முன்வைத்த பொழுது சடுதியாக குத்துக்கரணம் அடித்து அவர் பின்வாங்கி சென்று சொல்லிக் கொண்டார், பேரவை அரசியலில் ஈடுபடாது என்று சொல்லி ஒரு நெறித்தனமாக அதிலிருந்து பின்வாங்கி சுரேஷ் பிரேமச்சந்திரனை வைத்து குழப்பி அதுக்குள்ளே கட்சி பிரச்சனை, சின்ன பிரச்சனை என்று சொல்லி அதை திசை திருப்பி விட்டிருந்தார். அதற்கு பிற்பாடு 18ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி அவருடைய பதவிக்காலம் முடிகின்ற பொழுது அவருக்கு ஒரு பெரிய ஒரு கௌரவிப்பு நிகழ்வு ஒன்று பெரியோர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த நிகழ்விலே அந்த நிகழ்வு ஏற்பாட்டாளர்களுக்கு அல்லது பேரவையினருக்கு தெரியாமல் இரகசியமான முறையிலே அவர் அந்த இடத்திலே தமிழ் மக்கள் பேரவை அந்த கூட்டத்தில் வைத்து ஒரு கட்சியை உருவாக்கினார். தமிழ் மக்கள் கூட்டணி என்கின்ற ஒரு கட்சியை, அரசியல் கட்சியை அறிவித்திருந்தார். அதிலே உலகத்திலே அதிசயம் ஒன்றை அவர் நிகழ்த்தியிருந்தார். என்னவென்று சொல்லி சொன்னால், அவர் ஒரு நீதியரசர். 5 ஆண்டுகள் மாகாண சபையிலே முதலமைச்சராக இருந்தவர். கிட்டத்தட்ட அந்த நேரத்திலே 65 வருடங்களாக இன விடுதலைக்காக போராடி கொண்டிருந்த இனத்தினுடைய ஒரு மூத்த தலைவர் அல்லது முக்கிய தலைவராக பார்க்கப்பட்ட ஒருவர். அவர் தொடர்ந்து அந்த தேசிய விடுதலையை முன்கொண்டு செல்வதற்காக அந்த கட்சியை ஆரம்பிப்பதாக சொல்லிக்கொண்டு அதிலே அறிவித்த விடயம், கட்சியினுடைய கொள்கை பேசி தீர்மானிக்கப்படும் என்று. உலகத்திலே ஒரு நீதியரசர் அல்லது ஒரு கட்சி தன்னுடைய கட்சியினுடைய கொள்கை பேசி தீர்மானிக்கப்படும் என்று சில்லறை மொத்த வியாபார அடிப்படையிலே அறிவிப்பு செய்தது என்று சொன்னால் அது அந்த இடத்திலே தான். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான
www.jeffnakalari.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.